என்பது ஏபிசிடி அப்படிங்கிற செவ்வகத்திற்குள் உள்ள ஏதோ ஒரு புள்ளி. ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வகம் இருக்கு ஏபிசிடி. ஸோ பி வந்து எங்கே இங்கனக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிஏ கொடுத்துருக்காங்க, பிபி கொடுத்துருக்காங்க, பிசி கொடுத்துருக்காங்க, அப்படின்னா பிடி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா ஸோ இந்த மாதிரி ஒரு செவ்வகத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கும்போது அந்த பிஏ ஸ்கொயர் ஆப்போசிட், அதாவது டயக்னல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கணும். ஸோ பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்டுங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா பிபி ஸ்கொயர்டு ப்ளஸ் பிடி ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த பிடி மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பிஏங்கிறது என்னது 79. ஸோ 79 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அடுத்து பிசிங்கிறது 17 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 61 ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். 79 ஸ்கொயருங்கிறது 6241. இந்த ஸ்கொயர், கியூபு, ரூட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இதை பண்ண முடியும். 17 ஸ்கொயர் வந்து 289. 61 ஸ்கொயர் வந்து 3721 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இதுலேருந்து இதை கழிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா இது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 6530 கிடைக்கும். அப்போ இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும், 6530 மைனஸ் 3721 வரும். ஸோ இதுலேருந்து இதை கழிக்கும்போது 2809. இது எதோட ஸ்கொயர்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். 53யோட ஸ்கொயர் தான் வந்து 2809. ஏன்னா இங்கே